ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செப்டம்பர் 5ஓட கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க டேரக்டா நியூஸ்குள்ள போகலாம். இன்னைக்கு என்ன முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்வன் அப்படின்ட்டு ஒரு ஸ்கீம் ஆல்ரெடி இருக்கு. இப்போ அதோட இன்னொரு ஸ்கீமா நான் முதல்வன் உயர்வுக்கு படி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, உயர்வுக்கு படி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீம் புதுசா நான் முதல்வன்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே நான் முதல்வன் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கும். ஓகேங்களா, ஆல்ரெடி நான் முதல்வன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மார்ச் 1ஆம் தேதி. ஓகேங்களா, நம்ம சிஎமோட பர்த்டே அன்னைக்கு இது கரெக்டாக லான்ச் பண்ணிக்கலாம். மார்ச் 1ஆம் தேதி 2022 இது லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த நான் முதல்வன்ல யார் டார்கெட் அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்கெட்டட் பர்சன் யார் அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு தான் இதோட டார்கெட். ஓகேங்களா, இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஸ்கீமில் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமாக இது கொண்டு போயிருப்பாங்க. ஓகேங்களா, ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமாக இது கொண்டு போயிருப்பாங்க. ஓகேங்களா, டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமாக இது கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் இதே மாதிரி நான் முதல்வன் ஒலிம்பியாடு அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குங்க. நான் முதல்வன் ஒலிம்பியாடு அப்படின்னு ஸ்கூல் இருக்கு. ஓகேங்களா, ஒலிம்பியாடு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்கு. இந்த 4 ஒலிம்பியாட் ஸ்கீம்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இதுல வந்து 6th படிக்கிறாங்க இல்லையா, 6th இருந்து 9th வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை டார்கெட்டடா இருப்பாங்க. சரிங்களா, இப்போ இந்த நான் முதல்வன் உயர்வுக்கு படி அப்படிங்கிற ஸ்கீம்ல இந்த ஸ்கீம்ல யார் டார்கெட் அப்படின்னா, இந்த 10th இருந்து 12th படிக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் இதோட டார்கெட். அப்போ நான் முதல்வன் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு, அது காலேஜுக்கும். நான் முதல்வன் ஒலிம்பியாடு அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு, அது 6th 9th வரைக்கும் படிக்கிறவங்களுக்கும். நான் முதல்வன் உயர்வுக்கு படிங்கிற இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்க ஒரு புதுசான ஒரு ஸ்கீம் தான் இது. 6th இருந்து 12th படிக்கிறவங்க தான் டார்கெட்டட் பர்சன். ஆனால் இந்த ஸ்கீம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அக்ராஸ் த ஸ்டேட் டு என்ரோல் 2.47 lakhs ஸ்டூடெண்ட் who did not pursue higher secondary. அதாவது 10th வரைக்கும் படிச்சுட்டு 10th அப்புறமேட்டு நான் 11th 12th படிக்காம நான் ஏதோ ஒரு வேலை பார்க்குறேன் இல்லை எங்கேயோ ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா, என்னையமா ஆட்களுக்கு இந்த ஸ்கீம் மூலியமா எஜுகேஷனை ஒன்று அவங்களுக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் படி அவங்களுக்கு 10th 11th 12th படிக்க வைக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த நான் முதல்வன் உயர்வுக்கு படி அப்படிங்கிற ஸ்கீம். ஓகேங்களா, ஹையர் எஜுகேஷன் பர்பஸ்க்காக இது உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா, this program aims to provide the guidelines, support and resource to the student who enable them to make the decision about the future education. அது இல்லாமல் பேங்க் லோன்ஸ், இயர்ஸ், ரோஸ் அண்ட் கோர்ஸ் அட்மிஷன் அண்ட் பாலிடெக்னிக்ஸ், ஐடிஐ ஸ்காலர்ஷிப்ஸ், ஃபேமிலி கவுன்சிலிங், ஹாஸ்டல் அட்மிஷன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. படிக்கிறதுக்காக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், பேங்க் லோனு அண்டு அதோட அட்மிஷன் ப்ராசஸ். இப்போ நான் பாலிடெக்னிக் படிக்கணும், 10th முடிச்சுட்டு பாலிடெக்னிக் படிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, அல்லது நான் ஐடிஐ விருப்பப்படுறேன் அப்படின்னா அதுக்கான ஸ்காலர்ஷிப்ஸு அண்ட் ஃபேமிலி கன்சல்டிங் அண்ட் ஹாஸ்டல் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீமாக தான் இப்போ நான் முதல்வன் உயர்வுக்கு படி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீமு. உங்களுக்கு பேக்ரவுண்டில் இதுக்கப்புறம் என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்வன் என்னைக்கு லான்ச் பண்ணான்னு கேட்டாங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி 2022. யார் டார்கெட்டட் பர்சன் கேட்டாங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் இதோட டார்கெட்டட் பர்சன். அதே மாதிரி நான் முதல்வன் ஒலிம்பியாட் அப்படிங்கிறது யார் டார்கெட்டட் பர்சன் அப்படின்னு கேட்டாங்கன்னா 6th இருந்து 9th படிக்கிறவங்க தான் அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸோ இதுலேயும் உங்களுக்கு டார்கெட்டட் கேட்டாங்கன்னா 10th இருந்து 12th வரைக்கும். ஓகே, இப்போ அடுத்து போயிடலாம். இப்போ பேரா ஒலிம்பிக்ஸ் பாரிஸில் போயிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதில் முதல் முறையாக ஆர்ச்சரியில், ஓகேங்களா, முதல் முறையா ஆர்ச்சரியில நம்ம கோல்டு ஜெயிச்சிருக்கோம். ஓகேங்களா, அதாவது நம்ம பேரா ஒலிம்பிக்ஸோட ஹிஸ்டரியிலே நம்ம இந்தியா சார்பா இந்த ஆர்ச்சரியில யாருமே கோல்டு ஜெயிச்சதில்ல, எந்த ஒரு மெடலுமே நம்ம ஜெயிச்சதில்ல. அதுல முதல் முறையா நம்ம கோல்டு ஜெயிக்கும் போது அது யார் அப்படின்னா அரவிந்தர் சிங் தான் ஜெயிச்சிருக்காரு. ஓகேங்களா, அரவிந்தர் சிங் தான் ஜெயிச்சிருக்காரு. ஓகேங்களா, ஸோ இது இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா இது யூனிக் ஆயிடுங்களா, ஏன்னா இந்த ஆர்ச்சரிங்கிறது புதுசானது, இதுதான் இப்போ யூனிக். ஸோ அதனால இது கேட்கறதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அதில் என்ன ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னா கோல்டு ஜெயிச்சிருக்கோம். ஓகேங்களா, அண்ட் மாரியப்பன் ஆட்ரிக் பதக்கம் வென்றிருக்காரு, மாரியப்பன் தங்கவேலு அப்படின்ற ஒரு பர்சன். அண்ட் இவரும் பேரா ஒலிம்பிக்ஸ்ல ஜெயிச்சிருக்காரு, இந்த வாட்டியும் ஜெயிச்சிருக்காரு. ஓகேங்களா, தொடர்ந்து 3 வாட்டி பேரா ஒலிம்பிக்ஸ்ல இது வரைக்கும் யாருமே மெடல் ஜெயிச்சதில்லை. ஓகேங்களா, முதல் முறையா 3 வாட்டி கண்டினியூஸா ஜெயிச்சு, அதுவும் 3 கான்சிக்யூட்டிவ் டைம்ஸ். ஓகேங்களா, 3 தொடர்ந்து எந்த ஒரு கேப்புமே இல்லாமல் 3 வாட்டியும் கான்சிக்யூட்டிவ் டைமாக பேரா ஒலிம்பிக்ஸில் மெடல் ஜெயிச்சது யாருன்னா மாரியப்பன் தங்கவேலு. இவர் என்ன கேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹை ஜம்புங்க, உயரம் தாண்டுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது போல் இருக்கும், போலை தாண்டி அவங்க குதிக்கணும் அப்படிங்கிறது அந்த ஹை ஜம்ப் அப்படிங்கிறது, உயரம் தாண்டுதல். ஓகேங்களா, அதில் இவர் ஜெயிச்சிருப்பார். இதில்
2016ல என்ன மெடல் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா கோல்டு ஜெயிச்சிருப்பார். ஓகேங்களா? 2016ல கோல்டு ஜெயிச்சிருக்காரு. அண்ட் 2020ல சில்வர் ஜெயிச்சிருக்காரு. ஓகேங்களா? 2016ல கோல்டு, 2020ல சில்வர் ஜெயிச்சிருக்காரு. அண்ட் 2024ல பிரான்ஸ் ஜெயிச்சிருக்காரு. ஓகேங்களா? பிரான்ஸ் ஜெயிச்சிருக்காரு. ஓகேங்களா? இது மூலியமா ஃபர்ஸ்ட் டைம் ஹேட்ரிக் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த இன்னையோட ரெக்கார்டுங்க. ஓகேங்களா? மாரியப்பன் தங்கவேல். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து போயிடலாம். பாரா ஒலிம்பிக்ஸ் வரலாற்றில் முதல் முறையாக 20 பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளது இந்தியா. அண்ட் இந்தியா வந்து இது வரைக்கும் 20 பதக்கங்கள் ஜெயிச்சிருச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 19 பதக்கங்கள் தான் ஜெயிச்சிருப்போம். எந்த வருஷம்னா 2020ல தான் நம்ம டோக்கியோவில் நடந்திருக்கும்ல ஒலிம்பிக்ஸ், அந்த ஒலிம்பிக்ஸில் நம்ம 19 பதக்கங்கள் தான் அதிகபட்சமாக நம்ம ஜெயிச்சதாக இருந்திருக்கும். ஆனால் முதல் முறையாக 20 பதக்கங்களை நம்ம இப்போ தான் ஜெயிச்சிருக்கோம். ஸோ இதுவும் ஒரு ரெக்கார்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? இதுவும் ஒரு புது ரெக்கார்டு தான். ஓகே, ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட மெடலோட ரேங்க் லிஸ்ட் நம்ம பார்க்கும்போது நம்ம இந்தியாவோட ரேங்க் இன்னைக்கு as per ஷெடியூல் படி 13வது இடத்துல இருக்கும். ஓகேங்களா? இதில் நம்ம கோல்டு எத்தனை வாங்கியிருக்கோம் அப்படின்னா 5 கோல்டு வாங்கியிருக்கோம், 9 சில்வர் வாங்கியிருக்கோம், 10 பிரான்ஸ் வாங்கியிருக்கோம், டோட்டலாக 24 மெடல் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? இன்னைக்கு காலையில் நியூஸ் படி, அப்டேட் படி. ஸோ அது கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அண்ட் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னா சைனா இருக்காங்க. செகண்ட் யார் இருக்காங்கன்னா கிரேட் பிரிட்டன், அதாவது இங்கிலாந்து அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. அண்ட் 3வது பொசிஷனா யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நம்ம 13th ரேங்க்ல இருக்கோம் இப்போதைக்கு ஆஸ் பர் த டுடேஸ் நியூஸ். ஓகேங்களா? அண்ட் இப்போ நம்ம சிஎம் வந்து அடுத்த நியூஸ் போயிடலாம். நம்ம சிஎம் வந்து இப்போ அங்கே அமெரிக்கா போயிருக்காரு இல்லையா? ஸோ அங்கே வந்து மெமண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சைன் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? MOU அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று புதுசாக அவன் சைன் பண்ணியிருப்பாரு. இது எதுக்காக அப்படின்னா இந்த presence of Honorable Chief Minister of Tamil Nadu, M.K. Stalin, MOU signed with an assurance to establish Global Capacity Center of the company in Chennai. அதாவது சென்னையில் புதுசாக ஒரு மல்டிபர்பஸ் MNC அப்படின்னு சொல்லுற கம்பெனியை ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு சைன் பண்ணியிருக்காங்க. அது எந்த கம்பெனியோட சேர்ந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அஷூரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி. ஓகேங்களா? ஸோ அஷூரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனியில் சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்த நியூஸ் போயிடலாம். அண்ட் டியர் உமன் பேசஞ்சர்ஸ், அதாவது முதல் முறையா நம்ம சதர்ன் ரயில்வேஸ் இருக்கு இல்லையா, சதர்ன் ரயில்வேஸோட RPF அப்படின்னு சொல்லக்கூடிய ரயில்வே ப்ரொடெக்ஷன் போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ரயில்வே ப்ரொடெக்ஷன் போர்ஸ் தான் முதல் முறையா ஒரு பெண்கள் தனியாக அவங்க ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஒரு செக்யூரான என்விரான்மெண்ட்டை உருவாக்குறதுக்காக அவங்க ட்ராவலிங்கில் செக்யூராக ஃபீல் பண்ணுங்கிறதுக்காக முதல் முறையாக நம்ம மேரி ஷாகே அப்படின்ட்டு புதுசாக ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? யுவர் கைடன்ஸ் ஃபார் த ரயில்வேஸ். ஓகேங்களா? யுவர் கார்டியன் ஃபார் ரயில்வேஸ். இப்போ ரயில்வே நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டீங்க, ஒரு பெண் தனியாக ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த மேரி ஷாகி அப்படின்னு சொல்லக்கூடிய டீமை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த டீம் உங்களுக்கான செக்யூர்டான என்விரான்மெண்ட்டும் அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் கம் டாஸ்க் ஃபோர்ஸாகவும் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஃபோர்ஸாகவும் இருந்திருப்பாங்க. இவங்களா ஒன்றே டேரெக்டாக உங்களுக்கு ஹெல்ப் வேணுங்க, டேரெக்டாக ஆக்ஷனில் இருப்பாங்க, இறங்கிடுவாங்க. இவங்க வந்து ட்ரெயின்லேயே ட்ராவல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதை யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சதர்ன் ரயில்வேஸ் தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? சதர்ன் ரயில்வேஸ்ங்களா, சதர்ன் ஈஸ்டர்ன் ரயில்வேஸ்ங்க, சதர்ன் ஈஸ்டர்ன் ரயில்வேஸ். ஓகேங்களா? சதர்ன் ஈஸ்டர்ன் ரயில்வேஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கலாம். அடுத்த நியூஸ் போயிடலாம். இன்னைக்கு என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் சேரிட்டி அப்படின்னு சொல்லுறீங்களா. சேரிட்டிக்காக நம்ம இன்டர்நேஷ்னலாக ஒரு டே ஒன்று அனுசரிக்கிறோம். அந்த டே தான் September 5. ஓகேங்களா? இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் சேரிட்டி அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அண்ட் இன்னைக்கு வந்து மதர் தெரசாவோட டெத் ஆனிவர்சரி டேங்க. ஓகேங்களா? மதர் தெரசாவோட டெத் ஆனிவர்சரி. அந்த மதர் தெரசான்னு வரும்போது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி கேட்கலாம் அப்படின்னா இவங்க தான் நோபல் பீஸ் ப்ரைஸ் வாங்கியிருப்பாங்க. நோபலுக்காக பீஸ் ப்ரைஸ் வாங்கியிருப்பாரு. ஓகேங்களா? பீஸ் ப்ரைஸ் வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? நோபலுக்காக பீஸ் ப்ரைஸ் வாங்கியிருப்பாங்க. அண்ட் பாரத ரத்னா அவார்டும் வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பாரத ரத்னா அவார்டும் இவங்க வாங்கியிருப்பாங்க. இவங்க எத்தனாவதா இந்த பெண்மணி வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்ட் உமன் டு கெட் பாரத ரத்னாங்க. இரண்டாவது பெண்மணிங்க. பாரத ரத்னா வாங்கின இரண்டாவது பெண்மணி யாருன்னா அது இவங்க தான். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் அப்படின்னு செகண்ட் சொல்லிட்டீங்க சார். அப்போ ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்திரா காந்தி வாங்கியிருப்பாங்க. இல்லை, ஃபர்ஸ்ட் இந்திரா காந்தி வாங்கியிருப்பாங்க. இல்லை,
செகண்டாக தான் பாரத ரத்னாக்கு இவங்க வாங்கியிருப்பாங்க, மதர் தெரசா வாங்கியிருப்பாங்க. அவங்களோட இறந்த நாள் இன்னைக்கு அனுசரிக்கிறோம். ஓகேங்களா, இறந்த நாளை நம்ம அனுசரிக்கிறோம். அண்ட் அடுத்த நியூஸ் போயிடலாம். இன்னைக்கு செப்டம்பர் 5 இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் டீச்சர்ஸ் டே. ஓகேங்களா, நேஷனல் டீச்சர்ஸ் டே தான் இன்னைக்கு கொண்டாடுறோம். இந்த நேஷனல் டீச்சர்ஸ் டே யாரோட பர்த்டேவை நம்ம அனுசரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன். அவரோட பிறந்த நாள் தான் நம்ம இன்னைக்கு பர்த்டே, இன்னைக்கு வந்து டீச்சர்ஸ் டேவா சொல்லி நம்ம அனுசரிக்கணும். ஓகேங்களா, அது கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இப்போ இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் வேற என்ன அவார்டு வாங்கியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரும் பாரத ரத்னா அவார்டு வாங்கியிருக்கார். ஓகேங்களா, இவரும் பாரத ரத்னா அப்படிங்கிறத ஒரு ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டை வாங்கியிருப்பார். ஓகேங்களா, நம்ம 1954 நம்ம பார்த்துருப்போம் அதையும். ஓகேங்களா, 1954 பார்ப்போம். இப்போ நேஷனல் டீச்சர்ஸ் டேன்னு சொல்லும்போது அன்னைக்கு நேஷனல் டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்றது என்னைக்கு அப்படின்னா செப்டம்பர் 5 இன்னைக்கு நம்ம அனுசரிக்கிறோம். ஓகேங்களா, இதே மாதிரி வேர்ல்டு டீச்சர்ஸ் டே என்னைக்குன்னு கேட்டாங்கன்னா சொல்லி கேட்டாங்கன்னா அது அக்டோபர் 5ங்க. அக்டோபர் 5. ஓகேங்களா, ஸோ இப்போ கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. நேஷனல் கேட்டிருந்தாங்கன்னா செப்டம்பர் 5, வேர்ல்டு டீச்சர்ஸ் டேன்னு கேட்டாங்கன்னா அது அக்டோபர் 5. ஓகேயா, அண்டு நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் எஸ்ஐக்காக பேட்சஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதோட ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் இப்போ போயிட்டு இருக்கு. அது ரிலேட்டடாக நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட ஃபேக்கல்ட்டி உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. அண்ட் இது இல்லாமல் நம்ம குரூப் 2 ஆஸ்பிரண்ட்டுக்காக நம்ம செப்டம்பர் 8 ஒரு மார்க் டெஸ்ட் ஒன்று ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இது இல்லாமல் நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் வேறு என்னென்ன கோர்சஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா சிடிசி எக்ஸாமுக்காக டிகிரி அண்ட் டிப்ளமோ லெவலுக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் ஆர்ஆர்பி ஜேஇக்காக ட்ரிபிள்இ, இசி, மெக் அண்ட் சிவில் கோர்சஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் எஸ்ஏ அண்ட் பிசிக்காக நம்ம பேட்சஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, அண்ட் தேங்க்யூ. அண்ட் ஒன்ஸ் அகெயின் எல்லாத்துக்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே.